Hi friends, welcome back to our channel. So இது நம்ம புது ஆஃபீஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறோம். This is மிஸ்டர் சபரிகிரி from Cousins Fashion. இவங்களும் திருப்பூர்ல ஒரு ஸ்மால் கம்பெனி. ஆக்சுவலி எங்களோட ஒன் ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் நீங்க தான் நினைக்கிறேன்ல. நாங்க கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். இன்னையில இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் பிளேன் டிஷர்ட்ஸ் வியாபாரம், பிளேன் பிளாக், பிளேன் ஒயிட், ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் சேல் பண்றது. ஸோ அப்போ ஒன் ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் இவரு. அண்ட் இவ்வளோ ஓகே நாள் தக்கு பிடிச்சிருக்காரு. ஹி இஸ் ஸ்டில் பர்ச்சேசிங் ஃப்ரம் அஸ். ரொம்ப பெருமையா இருக்குது. ஓகே, ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னுமே எங்க புது ஆஃபீஸ் பார்க்கல. ஸோ முடிஞ்சா கொஞ்சம் வாங்க. ஆக்சுவலி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை. மும்பைல, சென்னையில, கேரளால. நீங்க எங்களை சந்திக்காமயே நீங்க வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்கீங்க, ரெகுலரா வாங்கிட்டு இருக்கீங்க. பட் ஒரு முறை வர முடிஞ்சா வாங்க. ஏன்னா எனக்கும் சந்திச்சு பேசுறது நல்லா இருக்கும். சபரிகிரி நான் டெய்லி சந்திக்கிறேன். தே பர்ச்சேஸ் டிஷர்ட்ஸ் ஃப்ரம் அஸ் ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ நீங்க சொல்லுங்க, என்னென்ன யூஸ்வலா பிரிண்டிங் பண்றீங்க, என்னென்ன மாதிரி எத்தனை டிஷர்ட்ஸ் வாங்குவீங்க? ப்ரோ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ல இருந்து 100 பீஸ் வரைக்கும் நம்மள்ட்ட வாங்கியிருக்கோம். 100 பீஸா மேலே வாங்கியிருக்கோம். அதனால இப்ப நம்ம என்னென்ன பிரிண்டிங் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் பண்றோம், ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்றோம், டிடிஜி பண்றோம், எம்ப்ராய்டிங் பண்றோம், பஃப் பிரிண்ட்ஸ் பண்றோம். இருக்கிற எல்லா டைப் ஆஃப் பிரிண்டிங் நம்ம மேக்ஸிமம் பண்றோம். பட் டிடிஎஃப் மட்டும் நமக்கு எம்ஓகே பிரச்சனை இல்லைங்க. நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு பீஸ்ல இருந்து பண்ணி கொடுத்தலாம். பட் ஸ்கிரீனு எம்ப்ராய்டிங் எல்லாம் போட்டோம்னா மினிமம் ஒரு 50 பீஸ்ல இருந்து 100 பீஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பண்ற கொஞ்சம் ஈஸியா இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கும். வெரி குட். சோ இப்போ இவர் சொல்றது எல்லாமே இவர் வந்து நம்ம கிட்ட டிஷர்ட்ஸ் வாங்குவாரு, பிளேன் பிளாக், பிளேன் ஒயிட். அப்புறம் இவங்க கஸ்டமர்ஸ் எப்படி ஆர்டர் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சேல் பண்ணிப்பாரு. நடுவுல நீங்க இன்ஸ்டாகிராம்ல பிராண்ட் கூட வச்சிருந்தீங்களா? ஆமா, கசின்ஸ் ஃபேஷன். அது எப்படி போயிட்டு இருக்குது ப்ரோ? அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்குமே நம்மள்ட்ட இருந்து டிஷர்ட் வாங்கி அதுல மேல நம்ம பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ பிளேன் பிளாக், பிளேன் ஒயிட் டிஷர்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்க கண்டிப்பா மிச்ச இடத்துல கூட வாங்கிட்டு இருப்பீங்க. சோ என்ன ரேஷியோல பிளாக் அண்ட் ஒயிட் விக்குது, என்ன ரேஷியோல மிச்சத்துல விக்குது? ஜாஸ்தியா பிளாக் அண்ட் ஒயிட் தான் விக்குதா? மேஜரான கலர் பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறனால வந்துட்டு இப்ப நமக்கு டிசைன் போறோம்னு வச்சுக்கோ, நம்ம ஓன் பிராண்டுக்கே டிசைன் போறோம்னா நம்ம டக்குன்னு வந்துட்டு பிளாக்கு ஒயிட்டுக்கு நம்ம டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிச்சலாம். பட் ரெட் இதுக்கெல்லாம் சூஸ் பண்றதுக்கு லேட் ஆகும். கரெக்ட். இப்ப கஸ்டமர் கஸ்டமைசேஷனுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணி அனுப்புற போட்டோ வந்துட்டு பிளாக்கு இது வச்சிருங்க, ஒயிட்டுக்கு இது வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேரான கஸ்டமர்ஸ் தான் ப்ளூ வைங்க, ரெட் வைங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால மேஜரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரெகுலர் நம்மகிட்ட போயிட்டே இருக்கிறது தான். வெரி குட். சோ இவங்க கம்பெனி பேரு கசின்ஸ் ஃபேஷன். நிறைய பேர் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பூர்ல தான் இருக்கிறாரு. அண்ட் எங்க கிட்ட நிறைய பேர் டிஷர்ட் வாங்குறாங்க. சோ ஹி இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தெம். அண்ட் இவர் நம்ம கிட்ட டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட பிரிண்ட் பண்ணிக்குவாரு. இப்போ எங்க வெப்சைட்ல ஒரு லிங்க் கூட இருக்குது, LowMOQ அப்படின்னு, hagarcorp.com/lowMOQ. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா there are lots of printers. அதுல he is definitely one of the reliable ones. நீங்க டாப் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிக்கலாம். டிஷர்ட்ஸுக்கு நீங்க நம்மகிட்ட பே பண்ணிக்கலாம். மிச்சது he will come, he will collect the t-shirts and அவரே பிரிண்டிங் பாத்துக்குவாரு. ஓகே, சோ எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் எழுதி வச்சிருக்கிறேன் இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு, ரிகார்டிங் டிடிஎஃப் அண்ட் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் வெறும் டிஷர்ட்ஸ் தயாரிச்சிட்டு இருக்கிறேன். பிளெயின் டிஷர்ட்ஸ் தயாரிப்பேன், பிளெயின் டிஷர்ட்ஸ் ரெடியா வைப்போம், பிளெயின் டிஷர்ட்ஸ் சேல்ஸ் பண்றோம். சோ அதை வாங்கிட்டு போயிட்டு அடுத்த ட்ரெண்ட் எப்படி வளருது, என்ன பிரிண்ட் பண்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒண்ணுமே தெரியல. சோ அது நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்போ நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஐட்டம் 240 GSM ஓவர்சைஸ்ட் பிரெஞ்ச் டெரி ஃபேப்ரிக் டிஷர்ட்ஸ். சோ எனக்கு சீரியஸா தெரியல இது வந்துட்டு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இது ட்ரெண்ட்ல இருக்குமா இல்ல வேற ஏதாவது புதுசா வந்திருக்குமா இல்லையா அப்படின்னு. அப்போ அத பத்தி நீங்க என்ன இங்க அங்க இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அத பத்தி நம்ம லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ one of the main reasons why my t-shirts are selling so much because கடந்த ஒரு 2-3 வருஷத்துல டிடிஎஃப் நல்லா பீக்ல போயிருக்குது. 2021 அப்புறம் தான் டிடிஎஃப் பீக்ல போயிருக்கு. அதுக்கு முன்னாடி அவ்வளவு இல்ல திருப்பூர்ல கூட. சோ இந்த டிடிஎஃப்ல பீக் ஆனதுனால டிஷர்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகுது. ஏன்னா பிரிண்டிங் ஈஸி ஆயிருச்சு, பிளாங்க் டிஷர்ட்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு. சோ இதே ட்ரெண்ட் அடுத்த ஒரு 2 வருஷம் கண்டினியூ ஆக போதா இல்ல நீங்க இப்போ நோட்டீஸ் பண்றீங்களா வேற ஏதாவது வருது அப்படின்னு? மேக்ஸிமம் வந்து இந்த வேற ட்ரெண்ட் வந்தாலும் இது மேஜரா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் இப்ப ஓன் பிராண்டிங் போறவங்க வந்து அடுத்த செக்டர் போலாம். பஸ்ட் கஸ்டமைசேஷன் பண்றவங்க வந்து மேக்ஸிமம் இந்த செக்டர் தான் இருக்கும். டிடிஎஃப் ஆர் டிடிஜி தான் போய் ஆகணும். பல்க் எம்ஓகே பண்றவங்க டிடிஜி போலாம். பட் ஒரு பீஸ் 2 பீஸ் இந்த கிஃப்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிடிஎஃப் தான் பெஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு மேஜரா வர என்கொயரிஸ் இந்த மாதிரி தான்? ஆமா, நமக்கு மேஜரா வரது டிடிஎஃப் தான். நம்ம சஜஸ்ட் பண்றது மேக்ஸிமம் டிடிஎஃப். ஏன்னா வந்து வர்றவங்க வந்து இப்ப நியூ பிராண்ட் ஸ்டார்ட் பண்றவங்க நம்மகிட்ட பிரிண்டிங் வராங்க, எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ ஒரு டிசைனுக்கு வந்து எனக்கு 10 பீஸ் போதும், 20 பீஸ் போதும். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம டிடிஜி போக முடியாது, ஸ்கிரீனும் போக முடியாது. சோ டிடிஎஃப் தான் பெட்டர். பட் டிடிஎஃப்ஏ வந்து டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஹார்டா இருக்கு, கொஞ்சம் ரப்பரியா இருக்கு. அதை நம்ம எப்படி கம்பன்சேஷன் பண்றோம் அப்படின்னா வந்து
பிரிண்டிங் மெத்தட்ல தான் நம்ம இது பண்றோம். என்ன பண்றீங்க? ஒரு சில பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு டிடிஎஃப் பிடிக்கல, நான் புது பிராண்ட் தான் ஆரம்பிக்கிறேன், நான் பெரிய பருப்பு இல்ல, நான் 10 பீஸ் தான் வேணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அதுலயும் அந்த 10 பீஸ்லயும் அவன் ரொம்ப திக்கியா இருக்கான். எனக்கு வந்து டிடிஎஃப் ரொம்ப பிளாஸ்டிக் ஃபீல் வருது, எனக்கு ஸ்கிரீன் பிரிண்டிங்ல வேணும், ஸ்மூதா இருக்கணும், எனக்கு பஃப் பிரிண்டிங் வேணும். அப்போ இப்படி கஸ்டமர்ஸ் நீங்க எப்படி டாக்கிள் பண்ணுவீங்க? பஃப் பிரிண்டிங் வந்து நம்ம மேக்ஸிமம் ஹெச்டி மெத்தட்ல கொண்டு போகுது. ஹெச்டிங்கிறப்ப வந்துட்டு ஸ்டிக்கர் ஹெச்டி. ஓகே ஓகே ஓகே. அதுவுமே வந்து நம்ம மினிமம் மெமோக்கில பண்ணிக்கலாம். ஒரு 10 பீஸ் 5 பீஸ் வினைல் ஹெச்டி மாதிரி. ஓகே. சோ அதுல கொண்டு போய் அவங்க கம்பன்சேஷன் பண்ணிடுறோம். நம்ம அடுத்து இந்த அது எப்படி வாஷ் எல்லாமே அதுவும் நோ ப்ராப்ளம். ஒரு 30 வாஷ் 40 வாஷ் வரைக்குமே நான் மேக்ஸிமம் நிக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி பொறுத்து தான். அது சைஸ் பெருசா கூட பண்ணிக்கலாம். சைஸ் பெருசா கூட பண்ணிக்கலாம். அது சின்ன எப்படி சொல்றது 1 cm ல இருந்து ஒரு 1.5 cm ல இருந்து நம்ம எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். ஹெச்டி பண்ணிக்கலாம். பஃப் பிரிண்ட் கேக்குறவங்களுக்கு நம்ம இது ஆல்டர்னேட்டிவா பண்ணி கொடுத்துறோம். பஃப் பிரிண்ட்லயும் இந்த வினைல் இருக்குது. பஃப் பிரிண்ட்ல இல்ல, பஃப் கேக்குறவங்க எனக்கு பஃப் தான் வேணும் அப்படிங்கறாங்க. பஃப் நம்ம ஸ்கிரீன்ல போய் தான் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆப்செட் பண்றோம். அதல பல்க் எமோஜி. ஆமா. சோ நம்ம பஃப் கேக்குறவங்க ஆல்டர்னேட்டிவ் நீங்க ஹெச்டி போயிருங்க, ஹெச்டி உங்களுக்கு பஃப் மெத்தட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து எனக்கு டிடிஎஃப் பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ரப்பரா இருக்கு, ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம அதை வந்து பிரிண்டிங் மெத்தட்ல இது பண்றது. ஒரு 2 டைம் அடிக்கிறது, மேட் அடிக்கிறது. சோ அப்படி பண்றப்ப வந்து டிடிஎஃப் உங்களுக்கு நல்லா வந்து மெட்டீரியலோட மெர்ஜ் ஆயிரும். அது நம்மளோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் நான் எடுத்துட்டு காட்டியிருப்பேன். நானே காட்டுறேன், சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம இன்னொரு ஒரு பிரிண்ட் அடிச்சிருந்தோம், மேல இன்னொரு ஃபியூசிங் ஹீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா நம்ம இதோட நம்ம மெட்டீரியலோட நல்லா மெர்ஜ் ஆயிரும். நம்ம லூப் நட்டுங்கறனால ஹை ஜிஎஸ்எம் வேற. சோ நல்ல மெட்டீரியல் இதாகிறப்ப நம்ம ஸ்கிரீன்லயே வந்துட்டு செகண்ட் ஹீட் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி ஒரு பினிஷிங் நமக்கு கிடைச்சது. சோ அப்படி இருக்கப்ப கஸ்டமர் வந்து ஓகே இது குட் நல்லா இருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட எடுக்கிறாங்க. பொதுவா நீங்க எவ்வளவு செகண்ட் எவ்வளவு டெம்பரேச்சர் வைப்பீங்க? ப்ரோ மேக்ஸிமம் வந்து ஒரு 3 செகண்ட் வைப்போம். 150 வைப்போம் நம்ம ஹீட். 3 செகண்ட் ஆட்டோமேட்டிக்ல கம்ப்ரஸர் வச்சு இருக்கிறதுல 3 செகண்ட் வைப்போம். அது கம்மியா இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு பீல் பண்ணிடுறோம். ஸ்கிரீனை பீல் பண்ணிட்டு எகைன் நம்ம மறுபடியும் அடிக்கிறோம்ல. சோ அதனால வந்துட்டு அது ரெடி ஆயிருதுங்க. ஓகே. சோ கைஸ் இது எங்களோட ஒன் ஆஃப் அவர் பிளேன் டிஷர்ட்ஸ் தான். இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு அவரு ஃபுல் டிடிஎஃப் பண்ணிருக்காரு. ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ்ஸ்ல எல்லா பக்கம் இந்த கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ராப்பர் இருக்கிறாரு, அவருக்காக இந்த டிஷர்ட் பண்ணது. அவர் ஸ்டேஜ்ல சிங்கிங் பண்றதுக்கு ராப்பிங் பண்றதுக்கு இந்த டிஷர்ட் செட் ஆனது. சோ நீங்களே பாருங்க, இங்க இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணிருக்கீங்களா? ஸ்டிட்ச் மேல மாதிரி பண்ணிருக்காங்க. நம்ம எடுத்துட்டு போய் பண்ணிருக்கோம். இப்போ இது ஸ்கிரீன் பிரிண்டிங்ல இது கஷ்டம், இங்க ஸ்டைல் இருக்குது, இதுக்கு மேல பிரிண்டிங் பண்ண முடியாது. டிடிஎஃப்ல அந்த டென்ஷன் இல்ல. ஆமா. அதே போல டிடிஎஃப்ல ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டிங் வந்து நம்ம ஃபினிஷிங் முன்னாடி டிஷர்ட் ஃபினிஷிங் முன்னாடி தான் வேணும், ஏன்னா இது டவர் ஸ்டிச்சிங் பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் நம்ம ஃபியூசிங் எடுத்துட்டு போனாலுமே வந்துட்டு இது அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மள்ட்ட அப்படி இல்ல, இங்க பண்ணிக்கலாம், இந்த ஸ்லீவ்ல பண்ணிக்கலாம், இது ஃபுல்லா இந்த டைல் மேலக்கு பண்ணிக்கலாம், இது மேலயும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் இப்போ ரீசன்ட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, இந்த வெள்ளை கலர் டிஷர்ட் நினைக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா பேர்ட் டிசைன் வரும், அதுவும் நம்ம பண்ணிருக்கலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ இப்போ நிறைய பேர் நீங்க டிஷர்ட்ஸ் சேல்ஸ் பண்றாங்க வெளிய, அதுல நான் பாக்குற ஒரு 10-15 பேர் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க இந்த மூன் பேட்ச் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, நாம அது கொடுக்குறோம். அது ஏதாவது யூஸ் இருக்குதா இல்ல அது இடத்துல பெனிஃபிட்டா? இப்ப வந்து நம்ம இந்த டிஷர்ட் வந்து பிரீமியம் குவாலிட்டி அப்படின்னு கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து நம்மளோட பினிஷிங், பயோவாஷ் பினிஷிங். அதே போல நம்மளோட வந்து பெஸ்டா சொல்றது வந்து ப்ரோ உங்களோட எவ்வளவு டைம் போட்டேன்னு ஒரு 40 வாஸ் மேல பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் ஃபேட் ஆகல, உங்களோட மெட்டீரியல் தான் வேணும். இப்ப நான் வந்துட்டு பிளாக் ஒயிட் நம்மள்ட்ட மேஜர் எடுத்துக்கிறேன், மத்தது வந்து நானே மேனுஃபேக்சர் பண்ணிடுவேன், அப்பெல்லாம் வெளியே வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் வந்துட்டு ப்ரோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேட் ஆயிருது, வெயில போயிருது. பட் இது வந்து பிளாக் ஒயிட் வந்து ப்ரோ பிளாக் நான் போட்டே இருக்கிறேன், எனக்கு ஸ்டிக்கரும் பீல் ஆகல, ஃபேடு ஆகல, எனக்கு இதே கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த யோக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த யோக் இருக்காது. ஆமா, யோக் இல்லாதப்ப இந்த இதுதான் இருக்கும். ஆமா, நம்ம லேபிளிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஸ்டிக் ஆகாது, பிளெயின் சர்ஃபேஸ் கிடைக்காது, ஸ்டிக் ஆகாது. சோ இப்போ இந்த யோக் வந்து நமக்கு அது மெயினா பெனிஃபிட். வெரி குட். எனக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பேக்ல இந்த யோக் இருக்கறனால எங்களுக்கு டிசைன் ஹைட்டா எங்களுக்கு இங்க இந்த முக்ல இருந்து இந்த முக்கு வரைக்கும் என்னால பிரிண்ட் பண்ண முடியல. இல்ல இந்த யோக் வந்து நமக்கு ரொம்ப, ஏன்னா அப்பதான் பிராண்டிங் பண்றதுக்கு நமக்கு நீட்டா இருக்குது. கரெக்ட். வெரி குட் வெரி குட். சரி, ஒரு சில கம்ப்ளைண்ட் வருது இல்ல, இந்த மாதிரி டிடிஎஃப் ஸ்டிக்கர் வந்துட்டு எனக்கு 40 வாஷ்ல கிராக் ஆகுது, இல்ல எனக்கு டிடிஎஃப் ஸ்டிக்கர் ஒரு மூலையில இருந்து பீல் ஆஃப் ஆகுது, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க் குவாலிட்டி தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் இப்ப நிறைய பக்கம் மேஜர் எல்லா பக்கம் வந்துருச்சு. சோ அப்ப வந்து காம்படிஷன் அதிகமாக பிரைசிங் உடச்சிட்டாங்க, குவாலிட்டி உடச்சிட்டாங்க. ஓகே. இப்ப நம்ம பயோ இது 240 ஃப்ரெஞ்ச் டெரியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஜீசம் போட்டு பார்த்தா நமக்கு தெரியும், நியூ கிளைண்ட்ஸுக்கு தெரியாது, பார்த்ததே ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. பட் நமக்கு மட்டும் தான் தெரியும் இதுதான் 240 GSM அப்படின்னு. அதே மாதிரிதான் டிடிஎஃப்லயும்
இங்க் வந்து ரொம்ப இது பண்றது. டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா மேஜரான திங் ஒயிட்னு ஒண்ணு வைப்பாங்க. ஆமா, பேஸ்க்கு ஒயிட் வைப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் வந்து ஒரு சில இடத்துல பெர்சன்டேஜ் கம்மியா வச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த டிக் பண்றப்ப அந்த ப்ராப்ளம் வருது, ஒட்டுறப்ப அந்த ப்ராப்ளம் வருது, பிரிண்ட் பண்றப்ப வருது. நெக்ஸ்ட் அந்த உடையிறது, பீல் ஆகுறது அதெல்லாம் வந்துட்டு அதுல வருங்க. ஓகே. இப்ப 130 rupeesல இருந்து டிடிஎஃப் திருப்பூர்ல இருக்கு. ஸோ அது 300 350 வரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி பேஸ்டு தான். வெரி குட். ஸோ டிடிஎஃப் பீல் ஆஃப் ஆகுறது அப்புறம் இந்த கிராக் ஆகுறதுக்கு மெயின் காரணம் அந்த ஒயிட் பேஸ்ட் அண்ட் இங்க். ஃபேப்ரிக்கு அந்த பீல் ஆஃப் ஆகுறதுக்கு சம்பந்தம் ஃபேப்ரிக் சம்பந்தம் கிடையாது. நம்ம நார்மலா ஒரு கர்ச்சீஃப்ல அடிச்சா கூட வந்து ஸ்டிக்கர் குவாலிட்டி தான். பாலிஸ்டர் ஃபேப்ரிக்ஸ், காட்டன் ஃபேப்ரிக்ஸ், இதுல நம்ம டிடிஎஃப் உட்கார்றதுக்கு என்ன வித்தியாசம் வரும்? பாலிஸ்டருங்கிறப்ப வந்துட்டு நம்ம ப்ரெஷர் அதிகமா வைக்கணும், தென் ஹீட் அதிகமா வைக்கணும், செகண்ட்ஸ் அதிகமா வைக்கணும். ஓகே. நம்ம காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அழகா பூ போல உட்காந்து நீட்டா வந்துரும். ஆமா, நீட்டா வந்துரும். வெரி குட், வெரி குட். அதே போல பாலிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பிரிண்ட் பண்ணாதான் நல்லா நிக்கும். பாலிஸ்டர் சப்ளிமேஷன் பெட்டர்ல, சப்ளிமேஷன் பெட்டர். அது லைட் கலர்ஸ்க்கு. ஆமா, பட் ஆனா சப்ளிமேஷன் உங்களுக்கு லோ எம்ஓக்கில பண்ண முடியாது, ஒரு பீஸ் 2 பீஸுக்கு பண்ண முடியாது. ஆமா. சோ அப்படி இருக்கப்ப டிடிஎஃப் போயிடுறாங்க. ஸோ டிடிஎஃப் போறப்ப இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதுவுமே நல்லா பண்ணலாம், பட் செகண்ட்ஸ் அதிகமாக வைக்கணும், பிரிண்டிங் மெத்தட் தெரியணும். ஸோ உங்களுக்கு மெயினா இப்போ வர ஆர்டர்ஸ்னா எந்த மாதிரி கார்பரேட் ஆர்டர்ஸ் தான் ஜாஸ்தியா வருது? நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே இந்த மாதிரி? நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களோட ஒரே விஷயம் தான். ஒரு பீஸ் கூட நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத. அதனால ஒரு பீஸ் கூட நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். மேஜரா வர்றது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் ஆர்டர்ஸ் வரும். நீங்க விரும்புற மாதிரி ஆர்டர்னா எந்த மாதிரி? நம்ம விரும்புற மாதிரி ஆர்டர்னா கார்பரேட் ஆர்டர்ஸ். நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா விரும்புற மாதிரி ஆர்டர் என்ன, நான் வந்து குவான்டிட்டி தான் சொல்லுவேன். 500 பீஸ் வாங்குற மாதிரி தான் எனக்கு விரும்புறது. பட் அவங்க 500 பீஸ் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, இது பண்றாங்க, நான் நுழைஞ்சதே இல்ல. சோ உங்களுக்கு விரும்புற மாதிரி ஆர்டர்னா கார்பரேட் ஆர்டர். கார்பரேட் ஆர்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே ஸ்டைலா கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த ஒரே டிசைன் ஃபிக்ஸ்டா பல்க் உங்களுக்கு. அப்போ அது நீங்க ஸ்கிரீன் பிரிண்டிங் போயிருவீங்க. அது நம்ம ஸ்கிரீன் பிரிண்டிங் போறது போகலாம். இப்போ ஒரு மல்டிபிள் கலர்ஸ் இருக்கப்போ வந்துட்டு நம்ம டிடிஎஃப் பெட்டரா சூஸ் பண்ணிடுறோம். கரெக்ட். கஸ்டமர் ஓகே எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெரி குட், வெரி குட். சரி, ஒரு சில புது க்ளோதிங் பிராண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல நான் புது பிராண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா வெண்டர்ஸ் சூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் நிறைய A to Z நாங்களே பண்ணி கொடுத்துறோம், பட் உங்களுக்கு காஸ்டிங் எவ்வளவு ஆயிரும் அப்படின்னு சொல்றது இன்னொன்னு மெட்டீரியல் சூஸ் பண்றது. 240 வேணும் எனக்கு, பிரீமியமா வேணும்னு சொல்லிட்டு அவங்க சிங்கிள் ஜெர்சி இந்த மாதிரி எல்லாம் காம்பன்சேஷன் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் தான். இப்போ ஸ்கிரீன் பிரிண்டிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு லோ எம்ஓகி வச்சுட்டே வந்துட்டு அவங்க ஸ்கிரீன் பிரிண்டிங் போது காஸ்டிங் அதிகமா கொடுக்கறது, அந்த மாதிரி பண்றது நியூ பிராண்ட் பண்றது. சோ இந்த 240 GSM French சரியில டிடிஎஃப் தெளிவா வருமா இல்ல சிங்கிள் ஜெர்சி 180 GSM இருக்கும்? நம்மட்ட ரெண்டுமே இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல? ஆமா இருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் வந்து ரெண்டுலயுமே வந்துட்டு உங்களுக்கு மேல ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். பட் உள்ள பாத்தீங்க இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிடிஎஃப்ல அந்த பவுடர் போறோம் இல்லைங்க. ஆமா. சோ அந்த இது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பின்னாடி தெரியும் சிங்கிள் ஜெர்சில. ஏன்னா ஜிஎஸ்எம் கம்மிங்கிறனால வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி தெரியும். பட் 240 வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா. ஹெவி ஜிஎஸ்எம்ல பிரச்சனை பெட்டர். சரி, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட டிஷர்ட் வாங்குறாங்க, டிடிஎஃப் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அந்த டிஷர்ட்டை எப்படி நம்ம பத்திரமா பாத்துக்கிறது, எப்படி வாஷ் பண்றது? அது ஒரு 40-50 வாஷ் வரைக்கும் டிடிஎஃப் தாங்குற மாதிரி எப்படி என்ன பண்ணணும்? அதுக்கு மேக்ஸிமம் டிடிஎஃப் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 வாஷ் நிக்கும். நல்ல குவாலிட்டியில போட்டோம்னா 30 வாஷ் நிக்கும். பட் அதுக்கு மேல நிக்க வைக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷின் வாஷ். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரஷ் போட்டு பண்றது, அந்த மாதிரி பண்றது. தென் வந்து பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ் டைரக்டா வந்து அந்த ஸ்டிக்கர் மேலே வைக்கிறது. அது ஆல்ரெடி ஹீட் அது உருகிரும். சோ இங்க் வந்து நம்ம அயன் பாக்ஸ்ல ஒட்டிரும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம ரொம்ப ஹார்டா போட்டு இது பண்ணா வந்து இது. அதே போல வெயில் இப்படி ரொம்ப நேரம் காய போடுறது, சோ அந்த மாதிரி ப்ராப்ளம். வாஷ் கேர். ஆமா, வாஷ் கேர் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வெரி குட், வெரி குட். மேக்ஸிமம் ஷாம்பு வாஷ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இப்ப அதான் ட்ரெண்டிங், ஷாம்பு வாஷ், லிக்விட் வாஷ். ஆமா, இப்ப காலேஜ் பசங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ஷாம்புல தான் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ ஷாம்பு வாஷ் பண்றப்போ உங்களுக்கு கிளாத் வந்து ஃபேட் ஆகாது மேக்ஸிமம். ஆமா, தகவலே படல இதெல்லாம். மேக்ஸிமம் காலேஜ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரே ட்ரெஸ் போடுறாங்க பாத்தீங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாம்பு வாஷ் தான். தலைக்கு போடுற ஷாம்பு, அது இதுக்கு துணியில போடுறது. அது போட்டு உங்களுக்கு ஃபேடிங் ப்ராப்ளம் இருக்காது. இப்ப லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதாயிரும். இப்ப சீரியஸா தான் எப்படி சொல்றது, அந்த அனிமல் படத்துல கூட சொல்லியிருப்பான்ல, பாக்கலையா? எப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு அதுல அந்த கெமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கும். சோ இதுல வந்து அழுக்கு போகணும் அப்படிங்கறனால. இதே நீங்க ஷாம்புல போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஆகிற ப்ராப்ளம் அதிகமா இருக்காது. புதுசா இருக்குது, ரொம்ப புதுசு. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். டிடிஎஃப்ல கலர் மேட்சிங் எப்படி?
ஏன்னா அது நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் இந்த பிளேன் டிஷர்ட்ஸ் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கஸ்டமர் எனக்கு பிரிண்டிங் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஸ்கிரீன் பிரிண்டிங் தான், டிடிஎஃப் நாங்க இறங்கவே இல்லை. ஸ்கிரீன் பிரிண்டிங்கிற பேஜ்ல கஸ்டமர் எங்களுக்கு ஒரு பேண்டோன் நம்பர் கொடுத்துருவோம். அந்த பேண்டோன் நம்பர் வச்சுதான் நாங்க பிரிண்டிங்ல கலர் கலக்கிறது எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. அது நீட்டா எங்களுக்கு சேம் ஷேட் வந்துடும். பட் டிடிஎஃப்ல நிறைய தலைவலி. ஆமா, RGBல ஒண்ணு, CMYKல ஒண்ணு, பிரிண்ட் பண்றதுல ஒண்ணு, அது ஒரே பக்கம் பிரிண்ட் பண்றதுல நேத்து பிரிண்ட் பண்ண வேற மாதிரி, நாளைக்கு பிரிண்ட் பண்ண வேற மாதிரி, டிடிஎஃப் மிஷின்ல இதுல பிரிண்ட் பண்ண வேற மாதிரி, அதுல பிரிண்ட் பண்ண வேற மாதிரி. சோ அந்த தலைவலி எல்லாம் எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? அது நீங்க சொன்ன அதே அந்த கலர் பேம்ப்ளெட் வச்சு மேக்ஸிமம் சூஸ் பண்ணிட்டு டிடிஎஃப்ல மேஜர் அந்த ப்ராப்ளம் வரக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கிரீன் பிரிண்ட் இதெல்லாம் போயிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ண ஃபைல், ஆர்ட் ஃபைல் கொடுக்கணும், கோரல் ஃபைல் அந்த மாதிரி கொடுத்தா பெர்ஃபெக்ட்டா நமக்கு அது அவுட்புட் வந்துடும். டிடிஎஃப்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபைல் ஜேபிஜியா தான் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா. சோ அப்படி இருக்கப்ப நம்ம டைரக்டா மிஷின்ல அப்ளை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மேட்சஸ் மாறும். ப்ளூல பர்பிள் ஆயிரும், ப்ளூல பர்பிள் ப்ளூ ஆயிரும். ஆமா, ஏன்னா அதுல வந்து RGB கிடையாது, நம்ம இந்த கலர் தான் பெர்ஃபெக்ட்டா வரணும், நம்ம அதுல ஒர்க் பண்ண கிடையாது. கரெக்ட். சோ ஜேபிஜி நம்ம கொடுக்குறப்ப அது மிஷின் கம்ப்யூட்டருக்கு என்ன பேஸ்டோ அது மாதிரி. இப்ப நீங்க கோரல் ஃபைல் நம்ம பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண ஃபைல் கொடுத்தோம்னா எந்த மிஷின்ல அடிச்சாலும் ஒரே கலர் தான் மேக்ஸிமம் வரும். கோரல் ஃபைல் ஒரு போட்டோஷாப் ஃபைல், பட் நம்ம கோரல் டிரால இம்போர்ட் பண்ணி நம்ம மிஷின்ல கொடுக்குறோம். சோ அப்படி இருக்க கோரல் ஃபைல் பெஸ்ட். ஓகே, அது ஒரு டாக்கிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க ஒரு கலர் பேம்ப்ளெட் சொன்னீங்களா, அது என்ன மாதிரி ப்ரோ? கலர் பேம்ப்ளெட் வந்து போட்டோ இருக்காட்டா கொடுங்க, சும்மா இப்போ காட்டுங்க. பட் அவங்களுக்கு ஸ்கிரீன்ல அப்படியே என்லார்ஜ் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே சரி, நீங்க டெய்லி பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, டெய்லி டிஷர்ட் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டிஷர்ட் செல் பண்ற வெண்டர் டிஷர்ட்ஸ் அங்க நல்லா இருக்குதா இல்லையா, இதை நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? மெட்டீரியல் பார்த்துதான். மெட்டீரியல் இப்போ நம்மள்ட்ட எடுக்கிற தக்கர்ல எடுக்கிறதுக்கு வேற பக்கம் எடுக்கிறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் GSM, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து இது ரிப். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டர்பி ரிப் வந்து சேமா இருக்காது. நம்மள்ட்ட வந்து இந்த கேப்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும், நீட்டா இருக்கும். அதனாலதான் வந்து பிரீமியம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அது ஒரு ட்ரூவா இருக்கு. சோ அது கொஞ்சம் திக்கா இருக்கிறது, கொஞ்சம் ஹெவியா இருக்கிறது, அந்த பிரீமியம் ஃபீல், அந்த மாதிரி குவாலிட்டில நம்ம செக் பண்ணி தான் எடுக்கிறோம். இப்போ இது வந்து கவுண்ட் கம்மியா இருக்கிறது எடுத்தோம்னா வந்து இப்ப உங்களுக்கு இது பண்றப்ப லூஸ் ஆகும். அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இதாயிரும், சுருக்கமாயிரும். பட் நெருக்கமா இருக்க நம்மளது எடுத்துட்டோம்னா அப்படியே இருக்கும். எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு அயன் பண்ணி போட்டோம்னா நீட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் செக் பண்ணி, அதே போல இந்த யோக் இருக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். பேக்கிங் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்ல இந்த டவர் அடிப்பாங்க. ஆமா, அடிச்சு அயனிங் வந்து கரெக்டா இருக்காது, இந்த சுருக்கமா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். வெரி குட். வாங்குறவங்க எல்லா பக்கம் வாஷ் கேர் லேபிள் இருக்குமா? வாஷ் கேர் லெவல் மேக்ஸிமம் இருக்காது. ஒயிட் லேபிளிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் லேபிள் மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். அத வாஷ் கேர் லெவல் மேக்ஸிமம் இருக்காது ஒயிட் லேபிளிங் ப்ராடக்ட்ஸ்ல. பட் நம்மளதுல இருக்கு. அது வந்து இப்ப எக்ஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் போறாங்க, இப்ப கார்பரேட் ஆர்டர் பண்றோம் அப்படிங்கிறப்ப வந்து வாஷ் கேர் லெவல்ல மேஜரான எங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஏன்னா அதுல டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், மேட் இன் இந்தியா மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா. வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி விஷயம் இன்னொன்னு நான் பாத்துருக்கேன். நாங்க வந்துட்டு இங்க சைஸ் லெவல் தனியா எதுக்குன்னு கொண்டு வரோம். இதுல எங்க ஐடென்டிட்டி அப்படி ஒண்ணு இல்ல, பட் இந்த சைஸ் லெவல் போடுறோம். மிச்சவங்க வந்து இந்த குட்டியா பிளாக் கலர் ஒரு லெவல் மார்க்கெட்ல அவைலபிள், அது அப்படியே போட்டு தள்ளிடுறாங்க. இது போடுறதுனால எனக்கு என்னதுன்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது ரேண்டமா ரீல் வரும். ஏதோ ஒரு சின்ன காலேஜ் பையன் எங்கேயோ திருநெல்வேலியில இருக்கிறான், இல்ல மும்பைல இருக்கிறான், புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அப்படி டிடிஎஃப்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு டிஷர்ட் எடுக்கிற, அப்படி டிஷர்ட் கழுத்து பார்த்தோன்னு நான் சொல்லிடுவேன், நம்ம டிஷர்ட் அப்படின்னு ஒரு பெருமை வரும் எனக்கு. ஆமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேபிளிங்லயுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களா அந்த மார்க்கெட்ல விக்கிறது இது பண்றாங்க, அது வந்து கட் பண்ணி உங்களுக்கு சிங்கிளா தான் வரும். சிங்கிளா வரும். ஆமா, வெள்ளை கலர் டபேட்டா லேபிள். டபேட்டா லேபிள் யூவன் லேபிளும் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் லேபிள் உங்களுக்கு சிங்கிளா வைப்பாங்க. ஆமா, பட் இது வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சா கொஞ்சம் பிரீமியமா இருக்கும்ல. ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்க, அப்ப வந்து நம்ம டேக் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம், உள்ள கோர்த்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். கரெக்ட். இது ஃப்ரெண்ட்ஸ் இவர் சொன்னதுல இருந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நாங்க ஒரு புது திங் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரீசெண்டா இருக்கிற ML XL சைசஸ்ல புதுசா ஸ்டிச் பண்ணதுல இது சேர்த்தி இருக்கிறோம். இனிமேல் ஃபியூச்சர்ல வர எல்லாத்துலயும் இது போட்டுருவோம். சின்ன லூப், இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. பட் இது வந்து அப்ப நீங்க சின்ன லேபிளிங்னு ஒரு மிஷின் இருக்கு, அது காஸ்டிங் கம்மி தான். அதுல பண்றப்ப நமக்கு சேஃபா கிடைச்சிரும். கரெக்ட். சரி, ஒரு சில இடத்துல இந்த சைஸ் லேபிள் நான் பாத்திருக்கேன், சைடுல இருக்கும், இல்ல சைஸ் லேபிள்ல இருக்காது. அவங்க வந்து எக்ஸல் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. அதுல எல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜா இல்ல அது வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். இப்ப கஸ்டமர் எடுத்து பாக்குறாங்கன்றப்ப கஸ்டமர்ட்ட போறப்ப அந்த ஸ்டிக்கர் இருக்குமா இருக்காதானே தெரியாது. அதே போல சைஸ் லேபிள்ங்கிறது நம்ம மேக்ஸிமம் எதுல எடுத்தாலுமே சென்டர்ல இருந்தாதான் வந்துட்டு அது கொஞ்சம் நீட்டா இருக்கும், பெட்டர். சோ சைடுல இருக்கப்ப அவங்களுக்கு இரிட்டேஷன் வரும். ஆமா, அதே போல அந்த சிங்கிள் வைக்கிறாங்கன்னு சொன்னல, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆமா, ஒரு வாட்டி தூக்கிட்டு இருக்கும். ஆமா, அது அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதாகும்.
ஒரு 7 வருஷம் ஒரு 10 வருஷம் முன்னாடி புதுசா பிராண்ட் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல கார்பரேட்டா இருக்கட்டும், இல்ல காலேஜ்ல இந்த கிளப்புக்கு எல்லாம் டிஷர்ட்டா இருக்கட்டும், ஆமா ஓவர் சைஸ்டு பிரெஞ்ச் டெரிங்கிற பேச்சே வராது. கிடையாது. அப்பவே இதுக்கு இல்ல 150 GSM தான், சிங்கிள் ஜெர்சி டிஷர்ட் தான், ரெகுலர் ஃபிட் தான், இப்படிதான் இருந்துச்சு. இப்போதான் ரீசெண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு 5 வருஷம் ஒரு 4 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட், அது 240 GSM. சோ நான் இப்போ என்ன நோட்டீஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளப்ல எங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு டிஷர்ட்ஸ் வேணும் அப்படி இருக்கட்டும், இல்ல நான் பிராண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற பேச்சா இருக்கட்டும், ரெண்டுத்துலயும் ஓவர் சைஸ்டு பேச்சு வருது. டிராப் ஷோல்டர்ங்கிற வார்த்தை, அப்புறம் 240 GSM அந்த வேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப யூஸ் பண்றாங்க. சோ இதேதான் இப்போ கூட ட்ரெண்டா போயிட்டு இருக்கா, இல்ல ஃபியூச்சர்லயும் ஏதாவது புதுசா வர மாதிரி இருக்குதா? ஃபியூச்சர்ல மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரெண்டுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாதுன்ற மாதிரி தான் புதுசா கண்டுபிடிச்சா இருப்பாங்க. பட் இப்போதைக்கு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சைஸ்டு 240 GSM தான். பட் இதுல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு. இந்த ஸ்ப்ரே பண்றது நம்மளே பண்றோம், பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்றோம், டை அண்ட் டை பண்றோம், ஆசிட் வாஷ், ஆப்டிக் வாஷ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த பிளைன் டிஷர்ட்டை எடுத்துட்டு போய் நம்மள்ட்ட வாங்கியதான் தகர்ல வாங்கிட்டு போய் வந்து இதுல நம்ம ஆசிட் வாஷ் பண்றோம், ஆப்டிக் வாஷ் பண்றோம், ஸ்ப்ரே பண்றோம். MOQ இருக்கா? MOQ மேக்ஸிமம் 10 pieces. வெரி குட். சோ கைஸ், நீங்க யாராவது 10 பீசஸ்ல ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், 10 பீசஸ்ல உங்களுக்கு ஆசிட் வாஷ் வேணும், ஸ்ப்ரே பெயிண்ட் வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் கசின்ஸ் ஃபேஷன். அது நல்லா சப்போர்ட். நீங்க 10 பீஸ் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் ஆசிட் வாஷ் பண்றவங்க எல்லாம் கிலோ கணக்குல கேட்பாங்க. 100 கிலோ 200 கிலோ இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னா. 100 கிலோன்னு பேச்சு வந்துச்சுன்னா 300 பீஸ் 400 பீஸ் கொண்டு போகணும் ஆசிட் வாஷுக்கு. அத்தனை கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அது ஒரு காரணத்தினாலதான் நாங்களும் ஹகர்ல ஆசிட் வாஷ் டிஷர்ட்ஸ் ரெடியா வைக்கல, ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிக்கலாம். பட் நீங்க 10 பீஸ்ல பண்ணிக்கலாம். வெரி குட். இப்போ எனக்கு இதே क्वेश्चन கேட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல ட்ரெண்ட்ல வரப்போதா மாறப்போகுதா அப்படின்னா, எனக்கு எப்படின்னா 10ல ஒரு கஸ்டமர் கண்டிப்பா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரைட் பிடிக்கல, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவனுக்கு பிடிக்கல, எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல. எனக்கு நான் கொண்டு வர டிஷர்ட் பாருங்க, முக்காவாசி பேர் கொண்டு வரது இந்த H&M டிஷர்ட். ஆமா, H&M டிஷர்ட் கொடுத்து எனக்கு இதே ஃபேப்ரிக்ல இதே மெஷர்மெண்ட்ல எனக்கு பண்ணி கொடுங்க, ரெகுலர் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குமோ நம்ம ஊர்ல. 240 GSM அடுத்த பிரீமியம் லெவல் H&M டிஷர்ட் நான் பாக்குறேன் நிறைய வந்துட்டு 280 GSM 300 GSM தோணுது. பட் அது பிரெஞ்ச் டெரி ஃபேப்ரிக்ல இல்ல, ரைசிங்ல இல்ல, அது இன்டர்லாக் அப்படிங்கிற ஒரு ஃபேப்ரிக். அது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும், இன்டர்லாக் இல்ல சிங்கிள் ஜெர்சில, ஆனா ஹெவி, இதை விட ஹெவி அப்படி போயிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வந்திருக்குதா? எனக்கு அந்த மாதிரி என்கொயரி, ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் இந்த இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பிரெஞ்ச் டெரி ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் 240 GSM அப்படியே மார்க்கெட்ல இருந்து அப்படியே அழுதுருச்சு. அது அப்படியே ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு இது வந்துருச்சு, இன்டர்லாக் இல்ல வேற ஏதாவது ஹெவி GSM ஃபேப்ரிக் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சிங்கிள் ஜெர்சி அந்த 150 GSM வித்துட்டு இருந்தது காணோம். ஆமா, அப்படியே வைப் அவுட், ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஃபேப்ரிக் செல்லர்ஸ் திருப்பூர்ல ஃபேப்ரிக் வித்துட்டு இருந்தவங்க அதுலயே நிறைய பேரு அந்த ஃபைன் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க திருப்பூர்ல, அதுதான் ஜாஸ்தியா சேல் ஆயிட்டு இருந்துச்சு. பட் அது அப்படியே பாதி கூட இல்ல. இப்போ கம்பேர் பண்ணா 1000 கிலோ அவங்க பர் டே லூப் நெட் பிரெஞ்ச் டெரி வித்துட்டு இருக்காங்கன்னா, அந்த சிங்கிள் ஜெர்சி ஃபைன் 500 kg கூட இல்ல கிட்டத்தட்ட ஒரு சில இடத்துல. சோ அப்படி இருக்கப்போ இப்ப உங்களுக்கு H&M ஃபேப்ரிக் வந்து புதுசா ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, சோ அது மேக்ஸிமம் உங்ககிட்ட கஸ்டமர் கேட்பாங்கல்ல, உங்ககிட்ட கேட்போ அவங்க எல்லாரும் பிரெஞ்ச் டெரி விரும்பி தான் வாங்குறாங்களா இல்ல வேற வழி இல்லாம வாங்குறாங்களா? இல்ல நம்மள்ட்ட மேக்ஸிமம் விரும்பி தான் வாங்குவாங்க. ஒரு சில நீங்க சொல்ற மாதிரி 10ல ஒருத்தர் ஆண்டி அந்த மாதிரி கேட்பாங்க. பட் அவங்க வந்துட்டு எடுத்துட்டு போனாலும் அவங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. 50 பீஸ் 100 பீஸ் 10 பீஸ் எனக்கு சாம்பிள் கொண்டு தான் கேட்பாங்க. பட் நம்ம டைரக்ட் கஸ்டமர் கிட்ட போய் ரிவ்யூ கேட்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் டெரி எனக்கு கம்ஃபர்டபிள் 240 GSM எனக்கு நான் விண்டருக்கு போட்டுக்கலாம், சம்மருக்கு போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டர் மட்டும் தான் போடுவோம். சம்மர் நம்ம சும்மாவே நம்ம ஊர் வெயில சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கப்ப வந்துட்டு அது வந்துட்டு இப்போதைக்கு ஆப்ஷனல் தான். நான் அடிக்கடி இந்த மாதிரி யோசிப்பேன். ஏன்னா அத சிக்கிட்டு தவிக்க வேண்டாம் ஃபியூச்சர்ல. அதுக்காக நான் இப்ப வந்து சும்மா பார்க்க ஆரம்பிக்கிறேன், இங்க அங்க எட்டி பாக்குறேன் என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது, இல்ல வேற பக்கம் ஏதாவது வேற தேவையா அப்படின்னு. எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு மலேசியால இருந்து. அவங்க 240 GSM 500 பீஸ் வாங்கிட்டு போனாங்க, அவங்களுக்கு பிடிச்சது. இப்போ அவங்க கேக்குறாங்க நாங்க 1000 பீஸ் ஆர்டர் கொடுக்குறோம், எங்களுக்கு இதுலயே 280 GSM 300 GSM கொடுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன கேப் நோட்டீஸ் ஆகுதுன்னா, 240 GSMங்கிறது இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த ஜென்சிக்கு பிடிச்சிருக்குது. ஓகே, அவங்களுக்கு ஒருவேளை அடுத்த வர ஜெனரேஷன் ஒரு 5 years லேட்டர், ஒரு 7 years லேட்டர் அவங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை விட ஹெவியா தேவைப்படுமோ அப்படின்னு எனக்கு லைட்டா அந்த ஹிண்ட் வருது. சோ மென்டலி ஐ ஹேம் ஸ்டார்டிங் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். சரி, ஃபியூச்சர்ல நம்ம இதை தான் நம்பிட்டு கடைசி வரைக்கும் வாழ போறது இல்ல. கண்டிப்பா சிங்கிள் ஜெர்சி அழிஞ்சு போன மாதிரி இதுவும் அழிஞ்சு போகலாம். அப்போ இது என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வருதோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜா இருக்கிறதுனால நான் சீக்கிரம் கேட்ச் பண்ணுவோம்.
ஓகே அப்போ உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ அந்த பக்கம் வந்து இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது, அது நிறைய சேல்ஸ் போயிட்டு இருக்குது, அப்போ உடனே நம்ம அதுல ஜம்ப் ஆகணும். அதுவும் ஒரு லைனா வச்சுக்கணும். ஆமா ஆமா. ஏன்னா நானும் இங்க வெறும் ஓவர் சைஸ்டா வைக்காம 240 GSM ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வைக்காம 170 GSM ரெகுலர் ஃபிட் டிஷர்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அதுவும் வச்சிருக்கோம். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா 240 GSM தான் இப்போ ஜாஸ்தியா சேல் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ஓகே, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை நீங்க எந்த அளவுக்கு உங்க பிசினஸ்ல பயன்படுத்திக்கிறீங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு மேஜராவே வந்து இன்ஸ்டால போஸ்ட் போடுறதுக்கு அண்ட் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்றதுக்கு கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. மார்க்அப்ஸ் மேக்ஸிமம் மார்க்அப்ஸ் நமக்கு யூஸ் பண்றோம். 2022ல நாங்க ஒரு வெப்சைட் இருந்துச்சு, playset.com யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல playset அந்த ஒரு வெப்சைட் இருக்குது, அதுல மார்க்அப்ஸ் யூஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம் முன்னாடி. அதுல பிரிண்ட்ஃபுல் மார்க்அப் ஜெனரேட்டர் இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம இமேஜ் டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டு. பட் இது அப்படி கிடையாது. ப்ராம்ப்ட் கூட வேணாம், மேக்கே மார்க்அப் அப்படின்னு கொடுத்தோம்னா போதும், ஏதோ ஒரு ஏஐ ஃபேஸ் வந்து நமக்கு மார்க்அப் பண்ணி கொடுத்துருது. டிஷர்ட்ல டிசைன் அப்லோட் பண்ணுவோம்ல, இத வச்சு கூட அப்படி. ஆமா, டிசைன் இது அதுக்கு வந்து நம்ம ப்ராம்ப்ட் போடணும். அதுக்கப்புறம் அதை மார்க்அப் ஒரு ஹியூமன் போட்டிருக்க மாதிரி ரெடி பண்றதுக்கு இல்ல ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஏஐ வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. சரி, ஒரு சில இடத்துல நாங்க இருக்கிறோம், நாங்க வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவோம் எங்க டிஷர்ட்ஸ் வந்து ப்ராப்பர் பயோவாஷ் அப்படின்னு. ஒரு சில இடத்துல பயோவாஷ் பண்ணாம காஸ்டிங் கம்மி பண்றதுக்கு அவர் பண்ணி விற்கிறாங்க. சோ எங்க கிட்ட பயோவாஷ் பண்ண டிஷர்ட்ஸ் வாங்குறது, அப்போ அங்க நான் பயோவாஷ் டிஷர்ட்ஸ் வாங்குறது, இதுல டிடிஎஃப் உட்கார்றது வித்தியாசம் இருக்குமா? இல்ல அது ஒரு கன்சர்ன் இல்ல? உட்காரதுல வித்தியாசம் இருக்காது, பட் அவங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, யூசிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேட் ஆகிற ப்ராப்ளம் மேக்ஸிமம் வரும். கலர் ஃபேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் ஸ்டிக்கர் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபேட் ஆகாது, அந்த பீல் ஆகுற அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸ்டிக்கரோட கலர் உங்களுக்கு போகாதுல, அப்புறம் ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும், டிஷர்ட் மட்டும் ஃபேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பயோவாஷ் பண்ணலைன்னா கம்பல்சரி. இத டிடிஎஃப் மிஷின் வாங்கணும் அப்படின்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. திருப்பூர்ல இல்ல, அவங்க சென்னையில இருப்பாங்க, இல்ல ஹைதராபாத்ல இருப்பாங்க. நான் பிராண்ட் ஆரம்பிக்கிறேன், எனக்கு டிடிஎஃப் மிஷின் வாங்கணும் அப்படின்னு. அதுல நிறைய பேரு லோன் எடுத்துட்டு எதை நோக்கி போறாங்கன்னா A3 டிடிஎஃப் மிஷின் இருக்கு, அதை நோக்கி போறாங்க, அதை வாங்கல அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் மட்டும் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் பண்றது, ஒரு பீஸ் பண்றது. ஆமா, அப்படி இருக்கவங்களுக்கு அது பெஸ்ட். இல்ல நான் எல்லா டைப்பும் பண்றேன், எல்லா வேரியன்ட்டும் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டேரக்டா டிடிஎஃப் மிஷின் போறது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸா நான் சொல்லுவேன். ஏன்னா டிடிஎஃப் மிஷின் நம்ம போட்டா 10 lakhs கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். சோ அதுக்கு நம்ம 24 ஆமா நம்ம பெருசு போடுறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் பண்றவங்களே வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ அவங்கள்ட்ட கொடுத்து நமக்கு எப்படி மூவ் ஆகுது, நம்ம பிசினஸ் எப்படி 10 lakhs நம்ம போடலாமா அப்படின்னு யோசிச்சு அவங்க போட்டாங்கன்னா பெட்டர். நான் ஒரு வருஷத்துலயே பாத்துட்டேன், என்னோட கஸ்டமர்ஸ் தான் ஒரு 4-5 பேர் டிஷர்ட்ஸ் ரெகுலர் வாங்கிட்டு இருக்காங்க. A3 சைஸ் மெஷின் ஒரு என்ன 1 லட்சத்துக்குள்ள வருதோ இல்ல 2 லட்சம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதை போட்டுட்டு வாங்கியாச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண அவங்களுக்கு தெரியுது டிஷர்ட் வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸல் சைஸ். ஆமா, எஸ் சைஸும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அப்போ A3 சைஸ்னா இங்க இருந்து இது வரைக்கும் தான் வரும், ரொம்ப கம்மியா வரும். சோ அவங்க பாக்குறாங்க அதுல அதை விட பெருசா பண்ண முடியல. அப்போ டிஷர்ட் ஓவர் சைஸ் தான் ஜாஸ்தியா கேக்குற பட்சத்துல A3 சைஸ்ல A3 இருக்கிறதுல பெருசு, அதோட வித்து பத்தவே மாட்டேங்குது. அப்போ அவங்களோட மிஷின் கம்மியா யூஸ் பண்ணிட்டு 24 inch ஹெட்ல பிரிண்ட் பண்ற மிஷின்ஸ் ஸ்டிக்கர் வாங்கி அப்பதான் ஃபுல் டிசைன் பிரிண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்ப ஓவர் சைஸ் எப்படி ட்ரெண்டோ அதே மாதிரி பேக் பிரிண்ட் பெரிய டிசைன் ட்ரெண்ட் ஆகுது. அப்படி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம A3 சைஸோடய பெருசா தான் இப்ப வைக்கிறோம். A3 வந்து ட்ரெண்ட் அவுட் ஆயிருச்சு. இப்ப 18 inchன்ற ரேஷியோ நம்ம வச்சிருக்கோம். கரெக்ட். அது எக்ஸெல்ல போய்ட்டோம்னா 20 inch நம்ம ஹைட் வைக்கணும். ஆமா, சோ அப்ப இருக்கப்ப நமக்கு 24 inch ஹெட் தான் கரெக்ட். பிகினர்ஸ்க்கு நான் சொல்லுவேன், ப்ளீஸ் நீங்க கண்ண மூடிட்டு டிடிஎஃப் மிஷின் வாங்காதீங்க. ஐ மீன் இட்ஸ் a very good idea to vertically integrate your business model. டிடிஎஃப் நான் தான் வச்சிருக்கேன், ஃபியூசிங்கும் நான் தான் பண்றேன். சரி, ஃபியூச்சர்ல டிஷர்ட்ஸும் வெட்டி தைக்கிறது நீங்க பாத்துக்கலாங்க, அது அப்புறம் பண்ணிக்கலாம். பட் இப்போ டிடிஎஃப் மிஷின் வாங்குறதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 6 months அட்லீஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் வெளிய இருந்து வாங்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க டெய்லிக்கே 50 meters 100 meters வெளியவே ஆர்டர் கொடுக்குற அந்த பட்சத்துக்கு உங்க பிசினஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க டிடிஎஃப் மிஷினே போடணும். ஆமா, சீரியஸா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மிஷின் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஓடல அப்படினாலே அதுல மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். ஆமா, ரெகுலரா அதை ஓடிட்டு இருக்கணும், அது வேற ரெகுலரா ஓடிட்டு இருக்கணும், கிளீனிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சர்வீஸிங்கே தலைவலி போல. சரி ப்ரோ, நீங்க ஃபுல்லா இப்போ டிடிஎஃப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டிடிஎஃப் பத்தி பேசலாம், வேற ஏதாவது பேசலாம். டிடிஎஃப் தவிர்த்து வேற ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? டிடிஎஃப் தவிர்த்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஸ்கிரீன் பிரிண்டிங், எம்ப்ராய்டிங் இதெல்லாம் தான். பட் அதையும் இல்லாம வந்துட்டு எனக்கு டிஃபரெண்டா வேணும் ப்ரோ, எனக்கு க்ளோ பிரிண்ட் வேணும். அது எனக்கு லோ எம்ஓக்கில வேணும். க்ளோ பிரிண்டா? அந்த இருட்டுல க்ளோ ஆகுற மாதிரி. ஆமா, ரேடியம் பிரிண்ட். சோ அதுவும் இருக்கு.
ஸோ நம்மள்ட்ட வந்து அது நான் சொல்றேன் இப்ப லோ எம்ஐக்கில் மெயினான கஸ்டமர்ஸ் கேட்கறதே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு லோ எம்ஐக்கு நான் வந்து ஒரு ட்ரிப்பு போறேன் ப்ரோ, ஒரு 10 பேத்துக்கு அடிக்கணும் ப்ரோ. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கிற எங்களுக்கு குரூப் ஒரு 5 பேத்துக்கு அடிக்கணும், இல்ல கிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி லோ எம்ஐக்கில் கேட்கறேன். ஸோ லோ எம்ஐக்குன்னு போறப்ப வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா வினில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. வினில் ஸ்டிக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல இருக்கு, ரெயின்போ கலர்ஸ்லயும் இருக்கு. அது நைட் டைம்ல க்ளோ ஆகுறது, லைட் பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்திருப்பீங்க, நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நைட்ல க்ளோ ஆகுது, இந்த ரேடியம் சொல்லுவாங்க. சோ அந்த பிரிண்ட் இருக்கு, அது லோ எம்ஓகேல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு ஸ்டிக்கர் இருக்கு, சில்வர் இருக்கு, ஃபாயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கு. சோ நமக்கு எது ரிக்யர்மெண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்லயே வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் இப்ப நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. த்ரெட் எப்படின்னா இப்ப எம்ப்ராய்டிங் பண்றோம்ல, சோ அந்த மாதிரியே வந்துட்டு அது ரோல் வந்திருக்கு. சோ நம்ம வினில் எப்படி கட் பண்றோமோ அதே மிஷின்ல இதையும் கொடுத்து கட் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் பண்ணிக்கலாம். அதுவும் லோ எம்ஓகேல பண்ணிக்கலாம். சூப்பர், அதுக்கு இது ரொம்ப புதுசு. ஆமா, சோ இந்த மாதிரி நிறைய வந்து மார்க்கெட்ல வந்துட்டே இருக்கு. சோ உங்களோட ரிக்யர்மெண்ட் எதுவும் அதுக்கு அது இல்லைன்னா கூட ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெரி குட். இந்த வினைல்ல பஃப் இது பண்ணிருக்கீங்களா? வினைல் பஃப் இருக்குதுங்க, ரிஃப்ளெக்டிவ் இருக்கு. அது எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரிண்டிங் பஃப் அளவுக்கு தெளிவா வருமா? ஸ்கிரீன் பிரிண்டிங் பஃப் அளவுக்கு வராதுங்க, பட் உங்களுக்கு ஹெச்டி இருக்கு பாத்தீங்களா, ஹெச்டி ஸ்டிக்கர்ஸ் நம்ம அடிக்கிறோம்ல, சோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ உங்களுக்கு வினில் ரிஃப்ளெக்டிவ் இருக்குல்ல, ரெயின்போ, அதுலயே வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஹெச்டி வந்து இருக்கு. சோ அது நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். We are out of questions, but this was an amazing session. So நீங்க ஒரு சின்ன பிராண்ட் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல சின்ன குவான்டிட்டில உங்களுக்கு MOQ கம்மியா MOQல உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா you can definitely contact Cousins Fashion. இவரோட கான்டாக்ட் எல்லாமே அந்த லிஸ்ட்ல நாங்க வச்சிருக்கிறோம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூட டாக் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் போய்க்கலாம். இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, பேசுங்க. பிளேன் பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம கிட்ட இருக்குது. தேங்க்யூ so much. தேங்க்யூ ப்ரோ.